ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஊழியரோ விசுவாசியோ இதை பார்க்கிற கெடுக்கிற யாரோ உங்கள் நாக்கு எப்படி வச்சுருக்கீங்க? நாவடக்கம் அவசியம், எனக்கும் உங்களுக்கும். அப்படிப்பட்ட நாளை மாறட்டும். ஒரு முறை ஒரு போதகரிடத்தில் ஒரு அம்மா தன்னுடைய கணவனை பற்றி திருச்சபைக்கு வருகிற ஒரு அம்மா, ஒரு பெரிய திருச்சபை. ஐயா, கண்மணியை போல நான் என் புருஷனை பார்க்குறேன், அடித்து துன்பப்படுத்துகிறார். ஒரு முறை நீங்கள் புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு கூப்பிட்டார். ஒரு முறை ஐயா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த நேரம் அவங்க கதவு பூட்டப்பட்டிருந்தது. பக்கத்து வீட்டில் விசாரித்தார்கள். அந்த பக்கத்து வீட்டில் உபசரித்து விசாரித்து அவங்க சொன்னது என்ன தெரியுமா? அவங்க இயேசுவை அறியாதவர்கள். அந்த ஐயா அடிக்கிறது உண்மை, ஆனால் அவங்க பேசுகிற கொடுமையான பேச்சை பார்த்தா நாக்க பிடிக்கிட்டு சாகன மாதிரி கேட்பாங்க. அதால் என்ன சாகாமல் உயிரோடு இருக்கதே பெருசு அப்படின்னாங்களாம். நாவு ஒரு தீட்டப்பட்ட சவரவன் கத்தியை போன்றது, ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடும். ஆமேன். விரியன் பாம்பின் விஷம் போன்றது நாவில் இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுங்க. உங்கள் நாக்கு எப்படி இருக்கு? கவனமாக பேசுங்க. சில நேரம் பேசிட்டு வருத்தப்படுறேன் தெரியுமா? ஐயோ, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, பதறிட்டேனே, அவசரப்பட்டேனே. இன்னும் சேர்த்தா நான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக பேசுங்க. ஒரே வாயிலிருந்து சபித்தலும் தூய்த்தலும் வரக்கூடாது. ஒரே போரில் நல்ல தண்ணி உப்பு தண்ணி வராது. வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கட்டும். வார்த்தை கொன்றும், போட்டால் எடுக்க முடியாது. ஆமேன். அதனால தான் திருவள்ளுவர் அழகாக சொன்னார். அடிக்கடி நான் அந்த குறளை நினைப்பேன். தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்டவிடு. உங்கள் நாவு தெளிவாக இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை வாசி கேட்கலாம். யாக்கோபு 3:8. ஆமேன். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கு. விஷம், சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. உங்கள் நாவு எப்படி இருக்கு? எலும்புள்ளாத நாக்கு அப்படியும் பேசும், இப்படியும் பேசும். கவனமாக பேசுங்க, நாவை அடக்குங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜபிக்கலாமா? தகப்பனே, நாவை அடக்கி தெய்வ பக்தியை வெளிப்படுத்த உதவி செய்யும். ஞானமாக நிதானமாக பேச உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.